அதேபோல் மாவட்ட நிர்வாகக் குழுவினுடைய உறுப்பினராக அருமை சகோதரர் பி சிவா அவர்களை அறிவித்திருக்கிறார். நகரத்துடைய செயலாளராக மீண்டும் சோமு மணிமாறன் அவர்களை அறிவித்திருக்கிறார். செங்கல்பட்டு நகரத்துடைய செயலாளராக அருமை சகோதரர் ருத்ரா அவர்களை அறிவித்திருக்கிறார். அதுபோல் இங்கு மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பாகவும் மகளிர் இளைஞர் எழுச்சி பாசறையின் சார்பாகவும் நகர செயலாளர், நகர துணை செயலாளர் என இந்த செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியில் 600க்கும் மேற்பட்ட 617 பொறுப்புகளை நேற்று தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். தலைவர் அந்த கையெழுத்து பெற்று மாவட்ட நிர்வாகம், மாவட்ட துணை நிர்வாகம், ஒன்றிய நிர்வாகம், நகர நிர்வாகம், மாவட்ட துணை நிர்வாகம் என 617 பொறுப்புகளை வெற்றிகரமாக தமிழகத்திலே முதல்ல தலைவர் அந்த கையெழுத்து பெற்று அறிவித்திருக்கிறது. வெற்றிகரமாக ஏராளமான பொறுப்பாளர்கள் அந்த பொறுப்பை ஏற்று நாங்கள் வேலை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று மகிழ்ச்சியாக தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு சிலர்களை தவிர அவர்களையும் அந்த பொறுப்பு உணராத அவர்கள் சிலர் அந்த செயலாளர் தான் நிர்வாக உறுப்பினர் எனக்கு அது விருதா தெரியல அப்படின்னாங்க. எல்லாம் ஒன்றுதான். என்ன நமது எழுச்சி தலைவர் மாவட்ட துணை செயலாளரும் ஒன்றுதான், நிர்வாக குழு உறுப்பினரும் ஒன்றுதான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. எந்த ஒரு தன்மை உள்ள பொறுப்பு தான் அப்படின்னு தலைவரை அறிவிச்சிருக்காரு. அதனால எந்த தயக்கமும் இல்லாத அந்த மாவட்ட துணை செயலாளருக்கு என்ன மரியாதைகள் கொடுக்கப்படுகிறதோ அதே மரியாதை தான் மாவட்ட நிர்வாக குழு செயலாளருக்கும் அளிக்கப்படும். ராஜ்குமார் நம்பர்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராஜ்குமார் ஒன்றியத்தில் இருக்கிற ரொம்ப மன வருத்தப்பட்டிருக்காரு. தான் ஒரு செய்தியை எனக்கு மனசு கஷ்டமா காலையிலேருந்து இல்லை ஒன்றையும் திருப்தி பண்ண முடியாது ஒரு வருத்தம், மிகப்பெரிய வருத்தம். அது நைட்டு 11:45 நேற்று முழுமையாக எல்லா பற்றியும் அறிவிச்ச பிறகு 11:45 ஃபோன் பண்ணுறாங்க. கரெக்டாக ஃபோனை எடுக்க முடியல. எடுத்தால் அவர் பொறுத்தவரை இல்லை, கண்டிப்பாக வருத்தத்தோடு பேசுவார். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறது, ஃபோனை எடுக்காதே இருக்க மாட்டேன். நான் எந்த ஃபோனை வந்தாலும் எந்த நேரத்தில் எடுக்காதே இருக்க மாட்டேன். அந்த ஃபோனை ஒன்றும் எடுக்கல. அதுக்கப்புறம் 12:45 ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாப்புல. 12:45 எனக்கு செய்தி ஊடக மையம் செய்தி தரல, எனக்கு ஊடக மையம் எனக்கு தரல, இலவசம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி செங்கல்பட்டுலேருந்து கலைதாசன் பண்ணுவார். கலைதாசன் 20 வருஷம் வந்துட்டேன். வேறு பொறுப்பு உடனே மாநிலத்தில் உடனே வாங்கிக்கோ, நான் உடனே அவங்களுக்கு மாநிலத்தில் எடுத்துன்னு போகிறேன் அப்படின்னு சொல்லி 12:45 பேச முடித்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி பேசுகிறேன், அவரை பேச முடியல, மீண்டும் பேச முடியல. அப்புறமா என் மனசை தெரிவு பண்ணிக்கிட்டு பேசி தான் அவனுக்கு 2 மணிக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். அவரால் மிகப்பெரிய வருத்தத்தை தெரிவித்தார். ஆனால் அவருக்கு அந்த பொறுப்பு சரியான பொறுப்பு தான், அது உணராத பேசுறாரு. அவருக்கும் மாற்றித்தரேன்னு சொல்லியிருக்கோம். அது போல எல்லோருக்கும் நிறைவா இது நமது கட்சி, உழைக்க மக்களுக்கான கட்சி, அடக்கி ஒடுக்கப்பட்ட மக்களை அரசியல் சக்தியாக அணி திரட்ட வேண்டும் என்று நம் மகத்தான தலைவர் அந்த எழுச்சி தலைவர் இந்த மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை உருவாக்கி அடித்தட்டு மக்களின் அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்க வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றார், அதிகாரம் என்பது எத்தனையோ அதிகாரங்கள் இருக்கிறது, ஆனால் அரசியல் அதிகாரம் தான் ஒரு மிகப்பெரிய தீர்மானிக்க சக்தியாக, அனைத்தையும் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக அரசியல் அதிகாரம் நிலவுகிறது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார். அதுதான் அந்த அதிகாரத்தை